டெட் பேப்பர் 1 நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்க. டெட் பேப்பர் 2 நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே அடுத்த கட்டமா இதே ஆசிரியர் தேர்வு வாரியம் செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் பிடி அசிஸ்டன்ட் யூஜி தெரபி இந்த கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி ரெண்டு எக்ஸாமுக்கும் கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமில் மெயின்ஸ் எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான எல்லா பயிற்சியுமே வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அதை நீங்கள் வந்து பயிற்சி பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டெட் பேப்பர் 1 நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்க. டெட் பேப்பர் 2 நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே அடுத்த கட்டமா இதே ஆசிரியர் தேர்வு வாரியம் நியமன தேர்வான டெட் பேப்பர் 1 நியமன தேர்வு அப்படின்னா இடைநிலை ஆசிரியர் தேர்வை வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதே ஆசிரியர் தேர்வு வாரியம் டெட் பேப்பர் 2 நீங்க எலிஜிபிள் அப்படின்னா நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது கூடிய விரைவில் நியமன தேர்வான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வாரியம் வந்து வெளியிட போறாங்க. ஸோ நீங்க கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும் போதும் நீங்க படிச்சதை ப்ராப்பரா டிசிப்ளினா கன்சிஸ்டன்சியா ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் வரக்கூடிய நியமன தேர்வில் நல்ல மார்க் எடுத்து நீங்களும் ஒரு அரசு பள்ளியில் இடைநிலை ஆசிரியரா பட்டாதாரி ஆசிரியரா வந்து பணியில் அமர முடியும். அதே மாதிரி இன்னைக்குள்ள நியூஸ் பேப்பரை பார்த்தீங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியருக்கு வந்து 20,000க்கும் மேற்பட்ட காலிடங்கள் வந்து இருக்கு. சீக்கிரமா வந்து ஃபில் பண்ணுங்க. அதே மாதிரி பட்டாதாரி ஆசிரியர் காலிடங்கள் 30,000க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்கு. அதையுமே வந்து ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ நியூஸ் பேப்பர்ல வந்து இருக்கு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அரசு பள்ளி அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியருக்கான வேகன்சி வந்து இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி பட்டாதாரி ஆசிரியர் அந்த காலிடமும் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ உங்களுடைய கல்வி தொகுதி டெட் பேப்பர் 1 நீங்கள் தகுதியாக இருக்கணும், டெட் பேப்பர் 2 நீங்கள் தகுதியாக இருக்கணும். இந்த ரெண்டு எக்ஸாமில் நீங்கள் தகுதியாக இருந்தீங்க அப்படின்னா டெட் பேப்பர் 1 அப்படின்னா நீங்கள் செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். டெட் பேப்பர் 2 நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் பிடி அசிஸ்டன்ட் யூஜி தெரபி எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து ஆசிரியர் தேர்வாரியம் அந்த இணையதள இதில் வந்து அவைலபிளாக இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து சிலபஸ் வந்து இருக்கு. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் பிடி அசிஸ்டன்ட் யூஜி தெரபி இந்த கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி ரெண்டு எக்ஸாமுக்கும் கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமில் மெயின்ஸ் எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான எல்லா பயிற்சியுமே வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அதை நீங்கள் வந்து பயிற்சி பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுக்குமே வந்து கட்டாய தமிழ் தகுதி தேர்வு கட்டாயமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் தகுதியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேலிடேஷன் போகுது. அதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய கட்டாய தமிழ் தகுதி பேப்பரில் வந்து ஈஸியாக வந்து எலிஜிபிள் ஆக முடியும். ஓகே, ஸோ செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாமுக்கான அட்மிஷன் இப்போ போய்கிட்டு இருக்கு. பிடி அசிஸ்டன்ட் யூஜி தெரபி 9 பாடத்துக்குமே கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் எல்லாமே கான்டெக்ட் பண்ணுறோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கான்டெக்ட் நம்பர் இருக்குது. அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 யார் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.